என்ன பண்ணுவார்? எழுப்புவார். எல்லாம் இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிப்போமா? என் மாம்சத்தை புசித்து நித்திய ஜீவன் உண்டு, ஆமென் ஆமென். இதற்கு எல்லாரும் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். யாரெல்லாம் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறீங்களோ, ஏசப்பா எங்களை நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் சொல்லுங்கள். நான் ஞானஸ்தானத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். உம்முடைய ரத்தத்தையும் உம்முடைய மாம்சத்தையும் நான் புசிக்கிற பொழுது தான் நீர் என்னை எழுப்புவீங்க. அப்போ தான் நீங்கள் உம்முடைய சரீரமாக என்னை மாற்றுவீங்க. உம்முடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியணும். சரியா? நீங்கள் எனக்கு சொன்னதுக்கு நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும்னு உங்களை ஞானஸ்தானத்துக்கு என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தூக்கி. யூதாஸ் காரியோத்துன்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? ஏசப்பா கூடயே. அவர் யார்? யூதாஸ் காரியோத்து யாருமா? நம்ம பக்கத்து வீட்டாக்காரரா? யார்? ஆண்டவரோடு இருந்த ஸ்ரீஷன். யார்? ஆண்டவரோடு இருந்த ஸ்ரீஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 70வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 70வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, 12 ஆகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். யாரை சொல்கிறாரு? அடுத்த வசனம் படிங்க. சீமோனின் குமாரன் ஆகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனுமாய் இருந்ததினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். ஆமென். இயேசுக்கு எல்லாமே தெரியும். சரியா? இயேசுவுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, இயேசுவை நம்பச்சு அப்படிலாம் கிடையாது. இயேசுக்கு அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஏசப்பாவுக்கு தெரியும். இதுக்காக தான் இவர் என்ன பண்ணுறாங்க. ஆமாம். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணணும்? ஏசப்பா எந்த சூழ்நிலையும் நான் என்ன பண்ணிடக்கூடாது, பிசாசோட சிந்தனைக்கோ. எப்படி பேதுரு ஒரே செகண்டில் என்ன பேர் வாங்கினாரு? பிசாசுக்கு இடம் கொடுத்து என்ன பண்ணார்? அப்பாலே போன்னு சொன்னார்ல. அப்படி எந்த சூழ்நிலையும் மாறிடாமல் பிசாசுடைய சிந்தைக்கு, பிசாசுடைய இதுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இடம் கொடுத்துடாம என்னை நான் பாதுகாத்துக்கணும். உங்களுடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் என்னை நான் பாதுகாத்துக்கணும். இல்லை நான் மரணம், அதுக்கு முன்னாடியே என் மரணம் இருக்குன்னா அந்த மரணம் பரியந்தான் என்னை நான் பாதுகாத்துக்கணும். உங்களுடைய சிலுவையை நான் சுமக்கணும். உங்களுடைய சிலுவையை நான் சுமந்து உங்களுடைய சித்தத்தை நான் என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். என்னை நான் வெறுக்கணும். சொல்லுங்கள். என் சுயத்தை நான் வெறுத்து உம்முடைய அப்பத்தை நான் புசித்து உம்முடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணி நீர் வரும் ராஜ்யத்தில் வரும் வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? என்னை நீர் எழுப்பும் வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? என்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளணும். அடுத்ததாக என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு? உம்முடைய கிரியைகள், உங்கள் ஒவ்வொரு கிரியைகளுக்கான பலனோடு அவர் வரப்போகிறார். உங்களுடைய கிரியைகளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் என்ன பண்ணணும்? பாதுகாத்துக்கணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? பின்னாடி பேசினா யாருக்கு தெரிய போகுதுன்னு என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும். முன்னாடி பேசுறதும் தெரியும், பின்னாடி பேசுறதும் சரி. எல்லாத்துக்கும் யார் தான் கணக்கு கொடுக்கணும்? நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். அந்த பயத்தோடு எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுக்குறோங்க. எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரமாய் கண்களை மூடி எல்லாம் கண்களை முழங்கால் படிட்டு சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்வீனும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். எல்லாம் சொல்லுமா? சிந்தை வாழ்வீனில் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்தாப்பா, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்வீனும் தாழ்மை தரிப்போம். சிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார்.
தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. எல்லாம் இவங்களுக்காக நான் பார்க்குறேன், இவங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன், இவங்க ஏதாவது நினைப்பாங்களே நான் பார்க்குறேன் அப்படின்னு யாருன்னா இன்னும் இயேசுக்கு ஒப்பு கொடுக்காம, முழுமையாக ஒப்பு கொடுக்காம இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்க்குறார். ஆமென். இயேசு உங்களை தாங்குவார் நம்பிக்கையோட, இயேசு என்னை தாங்குவார், அவருக்கு நான் முழுமையாக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி 2 கரங்களை வானத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்து, இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் இன்னொரு முறை சொல்லாமா? இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்வினும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் என்னை ஒரு போதும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு என்னை தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பா, உம்முடைய சமூகத்துல எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் சுயம் சாம்பலாய் மாறட்டும் தகப்பனே. எங்கள் மாம்சத்தை அப்பா நாங்கள் வெறுக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் மாம்சத்தை நாங்கள் வெறுக்கும் பொழுது எங்கள் ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம், கண்டடைகிறோம் என்று வாசிக்கிறோமே தகப்பனே. அப்பா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வாங்கப்பா. உமக்காக தகப்பனே, எங்களுக்காக நீ சிலுவை சுமந்து ரத்தத்தை சிந்து பாட அனுபவித்ததீங்கப்பா. அப்பா, உமக்காக தகப்பனே எங்கள் ஆத்துமாவை, எங்கள் சரீரத்தையும் அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய பிற்கப்பட்ட சரீரத்தையும் அப்பா, உம்முடைய ரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ணும்பொழுது எங்களை எழுப்புவேன்னு சொன்னீரப்பா. அதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் உமக்கு சாட்சியாய் வாழ அப்பா, உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது எங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு போவதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் இப்பொழுது அம்மாவுக்கு கரங்களை தட்டி வரவேற்போமா?